हे Hey गाइस, guys. वेलकम बैक टू आवर चैनल। तो हम आ गए वापस बिल्कुल एक न्यू मूवी के साथ। तो आज हम जिस मूवी की रिएक्ट करने जा रहे हैं वो है अनियन मूवी। और यार अगर इस मूवी की बात करें तो इसके काफ़ी अच्छे रिव्यू हम लोगों ने देखे हैं। और ये जो मूवी है ये हिंदी में भी डब्ड है जिसका नाम है अपरिचित करके। और अगर इस मूवी की बात करें तो काफ़ी पुरानी मूवी है, 2005 की ये मूवी है। तो मैं तो उसको देखने के लिए काफ़ी ज़्यादा एक्साइटेड हूँ। एग्जैक्टली इस अगर हम मूवी की बात करें तो अनियन मूवी में जो कास्ट है और वो भी बहुत ही अच्छी है। इसमें विक्रम है, सदा है, प्रकाश राज है, विवेक है एंड नसर है। सो बहुत ही अच्छे अच्छे जो साउथ के जो सुपरस्टार्स है वो इस मूवी में है। सो मैं तो बहुत ज़्यादा एक्साइटेड हूँ इस मूवी को देखने के लिए। वही तो जल्दी से इस पार्ट को स्टार्ट करते हैं। सो फिर आप भी देखिए, हम भी देखते हैं। लेट्स स्टार्ट। लेट्स स्टार्ट। ये कुछ स्पिरिचुअलिटी के ऊपर है क्या? விதியை விட்டு பாடாத. லட்சுமி மூக்கு நோண்டப்படாது. சப்பளம் கட்டி உட்காந்துக்கோ. மார்கழி மாசம் கண்ட்ரோல் பண்றா அம்பி கண்ட்ரோல் பண்றா அம்பி சி என்ன சாரி अरे यार फनी है यार। काफी स्पिरिचुअल दिखाए गए हैं। ஏமா என் பேனா பாத்தியா நான் தான் பால் கணக்கு போடுறதுக்காக எடுத்துட்டேன். ஏமா எடுத்ததை எடுத்த இடத்துல திருப்பி வைக்க வேணாமா நியூஸ் பேப்பர் பாரு படிச்ச அப்புறம் மடிச்சு வைக்க கூடாது உங்க அப்பாவை கேளு. உன்னோட ரோதனடா. ஐ ஹேட் டிசார்டர் திருவியர் போறாரா இந்த வருஷம் தியாகராஜர் உற்சவத்துல பாடியே ஆகணுமா. இவர் அபஸ்வரத்துக்கு குன்னக்குடி பாலமுரளி எல்லாம் மிரண்ட ஓட போறா. 1000 பேர் பாட்டுல அமைங்கி போயிடுமா என்ன என்ன பத்தி விமர்சனம்? நான் யார் தெரியுமா? பூச்சி சீனிவாச ஐயங்கார் பரம்பரை. ஆமா, உங்க பாட்டை கேட்டு தியாகராஜரே சமாதியில இருந்து எழுந்து வர போறார். அம்பி நீயும் வரையோ இல்லையோ? திருவியா ஆ, சான்ஸே இல்லப்பா, ஏகப்பட்ட கன்சியூமர் கேஸ் இருக்கு. நீ எடுக்கிறதெல்லாம் ஜுஜுபி, தோக்கற கேஸ் இல்ல தேங்காய் மூடி கேஸ். சில்லற புரள்றதே இல்ல. अच्छा वो लॉयर है मुकेश शायद। हाँ நல்ல வாழ்க்கை நியாயம் கிடைக்கணும். நானும் எவ்வளவோ கேஸ ये பார்த்து लड़की कौन है? நீதி நேர்மை நியாயம் எல்லாம் இப்ப கெட்ட வார்த்தை எடுத்து. அம்பி, இந்த கார்டு நேத்திக்கு வந்தது. தலைகால் புரியல. அப்பாட்ட காட்டினேன், அவரு கிழிச்சு போடுன்ட்டார். அந்நியன் அவதரித்து விட்டான். உங்கள் கஷ்டங்களை அந்நியனிடம் சொல்லுங்கள். தப்பு செய்பவர்கள் திரு விக்ரமனான திருமால் கருடனை நோக்கி சொன்னது போல் தண்டிக்கப்படுவார்கள். இந்த கடிதத்தை 15 பிரதி எடுத்து 15 விலாசங்களுக்கு உடனே அனுப்பினால் அந்நியன் அனுகிரகம் கிடைக்கும். அனுப்பத் தவறி கடிதச் சங்கிலை உடைத்ததால் கடைநல்லூர் ராமசாமி மண்டை வெடித்து ரத்தம் கக்கி செத்து போனான். என்னடா அர்த்தம்? சம் கிராங்க். எதுக்கு வம்பு? எழுதி போட்டுறேன். कितना सिंपल दिखाया गया है बहुत सिंपल। நிறுத்துக்கோ நிறுத்துக்கோ நிறுத்துக்கோ. என்ன? ஏங்க ஏன் மூஞ்சில காரி துப்புனீங்க? ஆ, அந்த பக்கம் புண்ணாத்தம்மன் கோயில் இருந்துச்சு, அதான் இந்த பக்கம் துப்புனேன். நீ குறுக்கால வந்துட்ட. கோவில் இருந்தா கொஞ்சம் தள்ளி போய் ஓரமா துப்புறது, இல்ல குப்பை தொட்டில போய் துப்புறது, இல்ல பிளாஸ்டிக் பையில துப்பி ஸ்டேப்லர் அடிச்சு ஜாம்ஸ் பரம குப்பை தொட்டி வரைக்கும் கொண்டு போய் போடுறது. ஏன் பர்சுல துப்பி ஜோபுல வச்சுக்க சொல்ல? ரோட்ல எச்சில் துப்புறது தப்பு. இதுவே உங்க வீட்டுக்குள்ள துப்புவீங்களா? எச்ச குழச்சிக்கின்னு வந்தா மனுஷன் துப்பாம என்ன பண்ணுவான்? உடச்சிக்கின்னு போவியா? மூஞ்சிலே காய வச்சு வடாம் போட்டுக்கிறிய. ஏன்பா அட்லீஸ்ட் ஒரு சாரி யாரும் சொல்லிட்டு போலாம்ல? சொல்றாங்க சாரி பூரி கக்கூஸ்காரி
போயா குடுமி. மனுஷனுக்கு மனுஷன் மரியாதையே இல்லையா? सीरियसली क्यों नहीं बोला उसने सॉरी उसको? ये बहुत पुरानी मूवी है। 2005 ஏன்பா ஆட்டோ மஞ்சக்கோட்டை தாண்டி போறியே எதிர்த்தாப்புல போறவளுக்கு வழி வேண்டாம்? பார் 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 உன்னை பார்த்து இன்னும் 3-4 பேர் போறப்ப. ஹலோ எக்ஸ்கியூஸ் மீ, நீங்க எல்லாம் படிச்சவ தானே? இப்படி நீங்களே டிராபிக் ரூல்ஸ் மீறலாமா? இப்படி எல்லாரும் வழியை அடிச்சுண்டா அவளும் வர முடியாம நாமளும் போக முடியாம டிராபிக் ஜாம் ஆகி கிரிட் லாக் ஆயிடும். ஆபீஸ்க்கு டைம் ஆச்சியா, லேட்டா और போனா उसको நான் nurse சாப்பிட்டேன், நீ ने கொடுப்ப. handle करनी है। வீக் அவர்னு தெரியுமோ இல்லையோ, ஒரு half an hour அர்லியா புறப்படுது. நீ லைன்லயே வா, சாயங்காலம் ஆயிடும். அப்படியே திரும்பி வீட்டுக்கு போயிடு. யாரா காலங்காத்தால டார்ச்சர் பண்ணிக்கிட்டு அவனுக்கு போக மாட்டாங்க, அடுத்து போய் போட என்ன ஜனங்கப்பா. सब घटिया है, सब ऐसी बात कर रहे हैं इससे। பிரேக் வேற அறுந்துருச்சு. ஓடுங்க போங்க, தள்ளி போங்க. பல்லவன் சார், சென்டர் லைன் தாண்டி வராதே. एक्सीडेंट हो जाएगा। பூசாரி ரூல்ஸ் எல்லாம் பேசினா இப்படித்தான். யோ, நான் பூசாரி இல்லையா, லாயர். என்னைய பிரேக் தயார் பண்றேன். வாங்கி ஒரு வாரம் கூட ஆகல, 1 வருஷம் கேரண்டி வேற கொடுத்தேன். ஹெவி டிராபிக்ல போறச்ச பட்டுன்னு அறந்துடுத்து. இன்னும் பஸ் கடையில நசுக்கி செஞ்சிருப்பேன். அந்த பிரேக் வயரையும் பில்லும் கொடு, ஃபேக்டரிக்கு அனுப்பி வைக்கிறேன். ரீப்ளேஸ்மெண்ட் வந்தா கலெக்ட் பண்ணிக்கோ. ஆள் செத்து போயிருந்தா ரீப்ளேஸ் பண்ணுவேளா? சாகல இல்ல அப்புறம் என்ன? கன்சியூமர் மேல உங்களுக்கு அக்கறை இல்லையா? லாபத்தை மட்டும் பாக்குறீங்களே, தரம் இல்லாத பொருளை தயாரிக்கிறதுனால வர ஆபத்தையும் பார்க்க மாட்டேங்கிறீங்க. இந்தப்பா நாங்களே டீலர்ஸ், வாங்கி விக்கிறவங்க. நீ ஃபேக்டரி ஓனர் கிட்ட போய் சண்டை போடு. நான் ஒரு லாயர், இதை நான் சும்மா விட மாட்டேன். அந்த ஃபேக்டரி ஓனரோட பேரை அட்ரஸ் சொல்லு, கன்சியூமர் கோர்ட்ல கேஸ் போட்டு டேமேஜ் கிளைம் பண்ணி அந்த ஃபேக்டரி இழுத்து மூடி வைக்கிறேன் பாரு. என்ன வேணாலும் பண்ணிக்கோ. டிவிஎஸ் 50 பிரேக்கர் ஒன்று கொடுப்பா. சார், இந்த கடையில வாங்காதீங்க. எல்லாமே சப்ஸ்டாண்டர்ட் கேபிள்ஸ், ஐஎஸ்ஐ முத்திரை போலி போய். எதுலயும் குவாலிட்டி இல்ல. யாரும் குடுக்குற காசுக்கு தகுந்த பொருள் குடுக்கறது இல்ல. அதனாலதான் இந்தியன் ப்ராடக்ட்ஸ் வேர்ல்ட் மார்க்கெட்ல மரியாதை இல்ல. இந்தப்பா லெக்சர் நிறுத்துரு, என் பிசினஸே கிடைக்காது. போ நாண்டே போ. ஹலோ, கியூ வாங்க. 2 பேர்ல என்னையா queue? 2 பேரோ 2000 பேரோ கியூ இஸ் கியூ. ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் சர்வ். அட ஏற வழி இறங்குறாங்க, இறங்குற வழி ஏறுறாங்க. என்னையா அவசரம்? ச்சே, ஒரு ஹை கோர்ட் கொடுங்க. ஃபுட்போர்ட்ல நிக்காதீங்க, டேஞ்சரஸ். ஹலோ, உள்ள வாங்கோ. பழக்கம் இல்ல. सबको रूल समझा रहे हैं तुम भाई। अरे वाह, ये लड़की वही है शायद जो बाहर में थी। हाँ मुझे भी लग रहा है। எக்ஸ்கியூஸ் மீ, மெடிக்கல் காலேஜ்க்கு ஒரு டிக்கெட் வாங்கி தரீங்களா? டிக்கெட் என்ன பக்கெட்டே வாங்கி தரேன். ஓ ஓகே ஓகே. अब उसको बिठा देगी। அம்பி அம்பி, இங்க உட்காருங்கோ. நானா? உட்காருங்கோ. லேடிஸ் சீட், ஜென்ஸ் உட்காரப்படாது. லேடிஸ் வந்தா ஏந்துக்கலாம், உட்காருங்கோ. यार ये कितना सुलू का बंदा है। ಸಂಜಾನೆ ತೋಣೆ ತಾನಿ ರೇನಾನೋ. சாமி கொஞ்சம் எழுந்திருக்கிறியா? वो बदतमीज लड़का फिर उसके पीछे आ गया। ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ, என்ன பண்ணிட்டு இருக்கேன்? ஹலோ, உங்களுக்கு தான். நீங்க பாட்டுக்கு இந்த பொண்ணு பண்ணி துஷ்டாடி பண்ணிட்டு இருக்கேன். தள்ளி நில்லுங்க. யோ இப்ப என்ன பண்ணிட்டாங்க? அது பொண்ணோட இடுப்புல நீ கை போடல. அம்பி ப்ளீஸ், இட்ஸ் எம்பாரசிங். நோ நந்தினி, இதெல்லாம் விடப்படாது. ஹலோ சார், என்ன எல்லாரும் கண்டுக்காம இருக்கேன்? இதெல்லாம் தட்டி கேட்க மாட்டீங்களா? லேடிஸ் உரச்சு பஸ்ல வராங்க. யாருங்க? இதோ இவன். பஸ் என்ன பிரேக் பிடிக்கிறப்ப திரும்பறப்ப படதான் செய்யும். யோ குடுமி பட்டனா போட்டு விடுற, பிச்சிடுவோம் பிச்சு. பேசிட்டு மேல கைய வைக்கிறேன். நந்தினி, இவன் உங்ககிட்ட சில நிமிஷம் பண்ணானா இல்லையா? தப்பு, சட்டத்தை நம்ம கையில எடுக்கப்படாது. டிரைவர், பஸ் போலீஸ் ஸ்டேஷன் விடுங்க. पुलिस स्टेशन जा रहे हैं।
இங்க ஒரு சைன் போடுங்க. 10 நாள் ஒரு சம்மன் வரும். எக்மோர் மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்ல வந்து டெபாசிஷன் கொடுத்தா இவனை கஸ்டடியில வச்சிருவா இல்ல ஃபைன் போட்டுருவா. நீங்க போங்க, நான் பாத்துறேன். தேங்க்யூ சார். போங்க போங்க போங்க. என் சொந்த பிரச்சனைக்கே போலீஸ் ஸ்டேஷன் வந்தது இல்ல. அடிக்காதீங்க, தப்பு. குற்றவாளி அடிக்கிற ரைட்ஸ் போலீஸுக்கு கிடையாது. இவன் கஸ்டடியில வச்சு மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்ல ப்ரொடியூஸ் பண்ணுங்க போதும். டோன்ட் ஓவர் டு யுவர் ஜாப். அப்புறம் எதுக்கு சார் போலீஸ் ஸ்டேஷன் கொண்டாரீங்க? எங்கேயாவது கோயில கொண்டு போய் விட வேண்டியதுதானே? This is an unwanted statement irrelevant to the current situation. According to rule ஐயா சாமி, போதும் போங்க. அவர் உங்களை அடிச்சாருன்னா என்கிட்ட சொல்லுங்க, நான் பாத்துக்கிறேன். வாடா. ஐயா சார் கேட்டல்ல, என் மேல கைய கூட என் லாயரே சொல்லிட்டாரு. மத்தியானத்துக்கு பிரியாணி ஆர்டர் பண்ணு. நந்தினி, இப்போ நீங்க நிம்மதியா போலாம். மண்ணா கட்டி இன்னைக்கு வருஷம் போலீஸ்ல புடிச்சு கொடுத்து தீர காரியம் பண்ணிட்டீங்க. தமிழ்நாட்டுல எவ்வளவு பஸ் ஓடுறது, எல்லாத்துலயும் லேடிஸ் ஒரு தான் இருக்கா. அவ எல்லாரையும் என்ன பண்ண போறீங்க? எல்லாரையும் பனிஷ் பண்ணி தான் ஆகணும். பிராக்டிக்கலா பேசுங்க அம்பி. இதெல்லாம் அர்பன் லிவிங்க்கு மிடில் கிளாஸ் கொடுக்க வேண்டிய வேலை. எங்களுக்கு இந்த உரசல் எல்லாம் பழகி போச்சு. என்ன நந்தினி, நீ எப்படி? இதுக்கெல்லாம் கூச்சப்பட்டா இன்குபேட்டர் தான் காலேஜ் போக முடியும். உங்களால பாருங்க, எத்தனை பேர் ஆபீஸ்க்கு லேட். எனக்கு சைக்காட்ரி கிளாஸ் போச்சு. இன்டர்னல் மார்க் குறைச்சிடுவாங்க. போங்க அம்பி. वाओ यार, बहुत ही कमाल की मूवी है ये। अम्मी तो बहुत ज़्यादा शरीफ है, अपने सूलों का पक्का है। वो जो बंदा था वो लड़की को छेड़ा तो उसको पुलिस स्टेशन तक ले आया, और मतलब वो अपने असूलों से चलता है। लेकिन यार पूरी दुनिया ऐसी नहीं है ना, वो मतलब कि सब असूलों से नहीं चलते। आप देखते हैं कि अगले पार्ट में क्या होगा। फर्स्ट पार्ट तो बहुत ही कमाल था। एग्जैक्टली मुझे तो ऐसा लग रहा है कि लाइक ये सच्चा जैसे लॉयर होता है ना, वैसा वाला है कि वो सभी रूल्स एंड रेगुलेशंस फॉलो कर रहे हैं। सब लोगों को भी कह रहा है कि रूल्स फॉलो करो कम्प्लीटली, क्योंकि रूल्स के साथ ही लाइफ जी जाती है। बट कहीं ना कहीं ये चीज़ एक ड्रॉबैक भी है कि हमेशा ही रूल्स फॉलो नहीं कर सकता कोई भी इंसान। तो मुझे ये मूवी थोड़ी सी डाइसी लग रही है फिलहाल, कि लाइक क्या अभी नहीं पता कि क्या अच्छा है क्या बुरा है। वो तो मूवी देखने के बाद ही पता लगेगा। एंड देखते हैं कि जो लड़की है उसके साथ जो बुरा किया है वो जो पुलिस वाले हैं, अब वो क्या ही एक्शन लेते हैं। बट वैसे तो उन्होंने कोई एक्शन लिया नहीं है सच, बट आगे जाके अब पता लगेगा। वही तो गाइस, यही था हमारा रिएक्शन। आप लोग को कैसा लगा प्लीज़ कमेंट करके जरूर बताइएगा। अगर अच्छा लगे तो प्लीज़ इस वीडियो को लाइक करिए, शेयर करिए, कमेंट करिए। और अगर इस चैनल पर नहीं हो तो सब्सक्राइब करिए। बाय।